Welcome to Roaring Physics. So last class நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா electric field and aspects of electric field பார்த்திருப்போம். So in today's class நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா which is properties of electric field lines. Relatively ரொம்ப சிம்பிளான டாபிக் இது. Okay? Right. So last classல என்னென்ன பார்த்தோமோ just we can give some recap. So recap in the sense ரொம்ப முக்கியமான விஷயம் அது. So electric field நம்ம பத்தி பார்த்தோம். electric field ஓட aspectsல if the source charge is positive the electric field is radially outwards அப்படினு பார்த்தோம். If the source charge is negative the direction of electric field will be radially inwards அப்படினு பார்த்தோம். சரியா? So that is electric field ஓட direction which is independent of test charge னு பார்த்தோம். So source charge ஓட என்ன சார்ஜோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டோம். சரியா? அண்ட் தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டின்னு பார்த்தோம். ஸோ கிட்டக்க பிளேஸ் பண்ணியிருந்தா இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் ஃபோர்ஸ், தூரம் இருந்ததுன்னா இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் லெஸ் ஃபோர்ஸ் அப்படி. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டாபிக்ஸ். நவ் வி ஆர் மூவிங். ரொம்ப பெரிய அட்வான்ஸ்டெல்லாம் இல்லை, திருப்பி அதே விஷயத்தை தான் நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னு போட்டு சொல்ல போகிறேன். ஓகே, ரைட். ஸோ வாட் இஸ் திஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்? ஸோ டேக் திஸ் ஆஸ் அ சோர்ஸ் சார்ஜ் விச் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ் as a source charge. அப்போ சோர்ஸ் சார்ஜ் பாசிட்டிவா இருந்ததுன்னா ஸோ these are all the electric field lines. ஸோ இந்த ஃபீல்ட் லைன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சோர்ஸ் சார்ஜ் பாசிட்டிவா இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கணும்? ரேடியலி அவுட்வர்ட்ஸாக இருக்கணும். இருக்கா பார்த்துக்கலாமா? இருக்கு, ரேடியலி அவுட்வர்ட்ஸ். கிளியரா? ரேடியலி அவுட்வர்ட் இருக்கா? வெரி குட். சோர்ஸ் சார்ஜ் நெகட்டிவ், அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கணும்? ரேடியலி இன்வர்ட்ஸாக இருக்கணும். இருக்கா? செக் பண்ணலாமா? இருக்கு. வெரி குட், முடிச்சாச்சு. இதெல்லாம் ஆஸ்பெக்ட்லயே பார்த்துட்டோமே, இது என்ன புதுசா பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லைட்லி we are going to refine this. ஸோ எங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆரிஜினேட் ஆகுது அண்ட் எங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எண்ட் ஆக போறது அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? அதை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸோ எங்க ஆரிஜினேட் ஆகுது பாரு, இந்த சோர்ஸ் சார்ஜ்லேருந்து ஆரிஜினேட் ஆகி போற மாதிரி இருக்கா? ரெண்டுத்தையும் ஜஸ்ட் கம்பேர் பண்ணு. இங்க சோர்ஸ் சார்ஜ்லேருந்து ஆரிஜினேட் ஆகி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளில போற மாதிரி இருக்கா? திருப்பி இந்த சோர்ஸ் சார்ஜ் நெகட்டிவ் போது உள்ள வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கா? இது ரெண்டுத்தையும் ஜஸ்ட் நான் ஒரு ஆட் பண்ண போறேன். ஓகே, ஸோ இங்க ஃபீல்ட் லைன்ஸ் வெளில போற மாதிரி இருக்கு டைரக்ஷன், இங்க ஃபீல்ட் லைன்ஸ் உள்ள வர மாதிரி இருக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ நான் ஒரு ப்ராப்பர்ட்டியா தர போறேன். தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். எழுதிக்கலாம் என் கூடவே. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் originates, okay, originates from positive charge. Positive charge na positive source charge endradhu understood. சரியா? It originates from positive charge and terminates na end nu artham. Terminates at negative charge. Clear? This is the first property. Originates at positive charge and terminates at negative charge. Very good. இது கிளியரா இருக்கா? புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி போட்டுருவோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. செகண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்க. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? ரெண்டு எடுத்துட்டு இருக்கேன். ஒரு பாசிட்டிவ் சோர்ஸ் சார்ஜ், ஒரு நெகட்டிவ் சோர்ஸ் சார்ஜ் எடுத்துட்டு இருக்கேன். லைக் இன் கேஸ் ஆஃப் மேக்னெட்டிசம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு நார்த் போல் சவுத் போல் இருந்ததுன்னா நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு எப்படி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகிறது அப்படின்னு அதே மாதிரி இமேஜின் பண்ணு. திஸ் இஸ் யுவர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். சரியா? இப்போ எப்படி இருக்கும்? ஆல்ரெடி இங்கே ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் டெர்மினேட்ஸ் அட் நெகட்டிவ் சார்ஜ்னு. அப்போ ஆரிஜினேட் ஆச்சுன்னா பாசிட்டிவ்லேருந்து ஆரிஜினேட் ஆகி நெகட்டிவ்ல எண்ட் ஆகுது. டைரக்ஷன் இப்படி இருக்குமா? இப்படி இருக்குமா? இருக்குமா? ஓகே, இங்க பாசிட்டிவ். ஸோ எப்படி இருக்கணும்? இதுக்கு வந்துரு. இங்க பாசிட்டிவ் எப்படி? அவே. ஸோ அவே இருக்கா? இங்க நெகட்டிவ் டுவர்ட்ஸ் உள்ள வரணும், சோர்ஸ் சார்ஜ் நோக்கி வரணும். இங்க சோர்ஸ் சார்ஜை விட்டு வெளில போனோம், உங்க சோர்ஸ் சார்ஜ் நோக்கி உள்ள வரணும். உள்ள வருதா? கிளியரா இருக்கா? எனி டவுட்ஸ்? ஸோ திஸ் இஸ் வாட் த ரெப்ரசன்டேஷன் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன். அதனால தான் டைரக்ஷன் எதுக்கும் நான் போடாம விட்டேன். டைரக்ஷன் எதுக்கு போடாம விட்டேன்னா ஒரு சின்ன ஒரு ரீகேப்பா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இது கிளியரா? ஓகே, இது கான்செப்ட் இல்லை, இப்போ நான் சொல்ல போறதுதான் விஷயம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்ல எங்க வேணா நீ பாயிண்ட் எடுத்துக்கோ. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்ல எங்க வேணா நீ பாயிண்ட் எடுத்துக்கோ. அந்த பாயிண்ட் தட் வில் ரெப்ரசன்ட் யுவர் எலக்ட்ரிக் ஃபீல்ட்.
என்ன டைரக்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ணும்னா டான்ஜென்ஷியல் டைரக்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ணும். உன்னோட எந்த பாயிண்ட்டை வேணால் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் என்ன பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கோ, அதுக்கு ஒரு டான்ஜென்ட்டை ட்ரா பண்ணு. இப்படி சொல்லலாம், டான்ஜென்ட் டைரக்ஷன்னா உங்களுக்கு டவுட் வரும், இப்படி சொல்லு. அதுக்கு ஒரு டான்ஜென்ட்டை ட்ரா பண்ணு. அந்த டான்ஜென்ட் உனக்கு என்ன தரும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை கொடுத்துரும். இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இங்கேருந்து ஒரு டான்ஜென்ட்டை ட்ரா பண்ணு. ஸோ திஸ் இஸ் யுவர் E vector which gives the direction of electric field. Okay, any point on the electric field, by making a tangent, it will give you the electric field at that point. அந்த பாயிண்ட்ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டோ அதோட டைரக்ஷனை கொடுத்துரும். அந்த டைரக்ஷன் தான் டான்ஜென்ட். புரிஞ்சுதா? டான்ஜென்ஷியல் டைரக்ஷன்ல இருக்கும். புரிஞ்சுதா? கிளியரா? எனி டவுட்ஸ்? ஓகே, இது உன்னோட செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஓவர். தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? அது இதை விட சிம்பிள். ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம். which is E is inversely proportional to R square. நான் போன இதுலேயே சொன்னேன்னா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதே தான் திருப்பி இங்கே ரிப்பீட் பண்ண போகிறேன், பட் இன் டிஃபரன்ட் சென்ஸ். பட் போன தடவை சொல்லும்போது என்ன சொன்னேன் நான்? தட் இஸ் சோர்ஸ் சார்ஜுக்கு கிட்ட இருக்கு, சோர்ஸ் சார்ஜுக்கு தூரமாக இருக்குன்னு. இங்கே மோஸ்ட்லி ரெண்டு பிளேஸ் ஆகிருக்கிறது சேமாக பிளேஸ் ஆகிருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். ஒரே பிளேட்டு தான் இருக்கு. பட் இப்போ எந்த ரெஃபரன்ஸில் சொல்ல போறேன்னா, எங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு பாரு, எங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் க்ரௌடடாக இருக்குன்னு பாரு, எங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டென்சராக இருக்குன்னு பாரு. எங்க இருக்கு? இங்கே. ஸோ இங்கே என்ன? லெஸ் டென்சர். ஓகே, ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ ஃபீல்டு ரொம்ப கம்மி. இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது. ஃபீல்ட் இஸ் மோர். Which is more? Electric field is more. So E is inversely proportional to R square where the electric field is more. ஸோ இங்கே க்ரௌடடாக இருக்க என்ன ஆகும்? டிஸ்டன்ஸ் கம்மியாகும். இங்கே டிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிடும். கிளியரா? அவ்வளோதான். திஸ் இஸ் வாட் யுவர் தேர்ட் பாயிண்ட், வேர் த எலக்ட்ரிக் ஃபீல்டு டென்சர், எலக்ட்ரிக் ஃபீல்டு டென்சராக இருக்கும்போது, ஓகே லெட் மீ டேக் சம் அதர் சாக், கலர் கூட வேற மாற்றிக்கி. எலக்ட்ரிக் ஃபீல்டு போடாத, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போட்டுக்கோ. டென்சர் அப்படின்னா field is more, electric field is more. Okay, அதே less denser இருக்கு, field is less. That's it. புரிஞ்சுதா? கிளியரா? அப்போ டென்சராக இருந்ததுன்னா field is more and less denser இருந்தால் field will be less. Okay, it is far apart அப்படின்னு அர்த்தம். It is not crowded, it is far apart. Okay, right, then clear? Okay, last point அதை நான் எழுதியே காமிச்சிடுறேன். Fourth point, no two electric field lines will intersect each other. ஸோ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஒன்னோட ஒன்று மர்ஜ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. எவ்ரிவேர் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் மர்ஜ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் பாயிண்ட்ல நீ டேன்ஜென்ட்னு சொல்கிற. ஓகே, டேன்ஜென்ட் ட்ரா பண்ணுறதுனால it will never intersect ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ தட் இஸ் வாட் த ரீசன். ஸோ no two electric field lines will intersect each other. So is that clear? நினைக்கிறேன். This were the properties of electric field lines. Okay, is that clear? So I will slightly move for some screenshot. Okay, thank you. ஸோ இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு டாபிக் ஓவர். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஸ்கஸ் பண்ணுறப்போம், ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஸ்கஸ் பண்ணுறப்போம். ஸோ ஆஸ்பெக்ட் முன்னாடி மேபி அதோட எக்ஸ்பிரஷன், நொட்டேஷன், யூனிட், ஆஸ்பெக்ட்ஸ், அதோட ஆஸ்பெக்ட்ஸ் மீன்ஸ் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு see in another important steps which is dipole moment. இதெல்லாம் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஃபார் யுவர் சக்சஸிவ் டெரிவேஷன்ஸ் தட் யூ ஹேவ் டு கண்டினியூ. ஃபிசிக்ஸில் நம்மளுக்கு ஒரு ஹோல்ட் அண்ட் கிரிப் அப்படின்றதே டெரிவேஷன்ஸ் தான். ஸோ அந்த டெரிவேஷன்ஸை ப்ராப்பராக சால்வ் பண்ணுறதுக்கு அடுத்த இருக்கிற கான்செப்ட்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டே டியூன். ஓகே, ஸோ if you like the content, kindly please share and subscribe. Okay, thank you.